நல்லா ஊத்து பாருங்க சார். டேய் இருடா, இப்போதான்டா எனக்கு கண் பார்வையே வந்திருக்கு. வெண்ணிலா, நீதான் அப்போவா? என்னடா இது? நீதான் அப்போவா? ஆமா முத்து மாமா, இந்த வெண்ணிலா தான் அப்பு, அப்புதான் வெண்ணிலா. வெண்ணிலா, நீ எதுக்கு இப்ப அப்போ மாதிரி நடிச்ச? புரியல எனக்கு, எதுக்கு இதெல்லாம்? இரு 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 இரு. நீ அப்புவா நடிக்கும் போது வெண்ணிலாவா பேசுனது யாரு? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த நாடகம்? என்ன நடக்குதுங்க? எனக்கு கண்ணு தெரியாத நேரத்தில் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ என்ன என்ன நடந்துச்சு? என்னன்னு யாராவது சொல்லுங்க. ஸ்வேதா கதா முத்து மாமா. ஸ்வேதாவா? எதுக்கு? என்ன பண்ணீங்க? என்ன நடந்துச்சுங்க? எதுக்கு இந்த வேஷம்? எனக்கு கண்ணு தெரியாத நேரத்தில் எதுக்கு இந்த ஆள் மாறட்டும்? அப்புறம் குரலை வர மாத்தி மாத்தி பேசுனீங்களா? இது உங்க யாருக்கும் தெரியாதா? எனக்கு தான் கண்ணு தெரியல, உங்களுக்கு அறிவில்லை? முத்தரசு, தப்பா நினைக்காதப்பா. உன் உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் ஸ்வேதா வெண்ணிலாவா நடிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. என் உயிரை காப்பாத்துறதுக்கா? எனக்கு என்ன கண் ஆபரேஷன் தானே நடந்துச்சு? பைபாஸ் ஆபரேஷனா பண்ணாங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப யாராவது என்ன நடந்து சொல்ல போறீங்களா இல்லையா? முத்து மாமா, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். நம்ம 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுல உனக்கு கண் பார்வையில பாதிப்பு வந்துருச்சு. நான் கோமால விழுந்துட்டேன். அப்ப டாக்டர் அதிர்ச்சியான எந்த தகவலையும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ என்ன பத்தி கேட்டப்போ அந்த இடத்துல வேற வழி இல்லாம ஸ்வேதாக்கா என்ன மாதிரி பேசி நடிக்க ஆரம்பிச்சாங்க. நீயும் அதை நம்பிட்ட. அதை நம்பின மறு நிமிஷமே அவங்க மனசுக்குள்ள இது எப்பவுமே தொடரணும்னு திட்டம் போட்டாங்க. அதான் அவங்க செஞ்ச பெரிய தப்பே. அதுக்கப்புறமா கோமால இருந்த என்ன ஆஸ்பத்திரியில இருந்து கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சு எப்பவுமே வெண்ணிலா மாதிரி நடிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனா உன்னை பாக்குறதுக்கு முயற்சி பண்ணப்போ ஸ்வேதாக்கா என்ன பார்த்துட்டாங்க. நான் எப்போ உன்னை பார்த்து உன்கிட்ட உண்மைய சொன்னாலும் உன் உயிருக்கும் ருத்ரா உயிருக்கும் ஆபத்துன்னு மிரட்டினாங்க. அதனால என்னால எதுவும் பண்ண முடியல. அப்பதான் திடீர்னு இந்த வீட்டுக்கு சமையல் பண்றதுக்கு ஆள் வேணும்னு தேவைப்பட்டப்போ அப்போவா நடிச்சு
ஆண் குரல்ல பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த முத்து மாமா. ஆனா ஸ்வேதாக்கா உனக்கு கண் பார்வை தெரியாததை பயன்படுத்திக்கிட்டு உன்கிட்ட தாலி பரிகாரம் அது இதுன்னு போய் சொல்லிட்டு உன் கையால தாலி கட்டிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே நான் தடுத்தேன். அப்பதான் ஒரு நாள் ஒரு மந்திரவாதி மூலமா நான் தான் அப்புவா இருக்கேங்கிற விஷயம் ஸ்வேதாக்காக்கு தெரிய வந்துச்சு. அதனால அந்த மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து ஒரு ஓமம் வளர்த்து என்னை கிளியா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்பதான் முத்துமாமா நீ கருப்பண்ணசாமியா வந்து என்னை காப்பாத்துன. அப்படி மட்டும் நீ என்னை காப்பாத்தலனா இந்நேரத்துக்கு நான் கிளியா மாறிருப்பேன். ஸ்வேதாக்காவும் பரிகாரம் அது இதுன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி உன் கையால தாலி வாங்கியிருப்பாங்க. ஸ்வேதா, இங்க வா, வா இங்க. திருந்தவே மாட்டேல நீ. என்ன கேவலமான கீழ்த்தரமான புத்தி உனக்கு. நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையன்னு சொல்லி உன்னை நம்பி உனக்கா பல விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா எனக்கு கண்ணு தெரியாத போது என்னை ஏமாத்தி இருக்க. நடிக்கிறீங்களோ என்ன? டபுள் ஆக்ஷனா? ஸ்வேதாவும் நீங்க, வெண்ணிலாவும் நீங்க. மாமா அப்படின்னா ஸ்வேதா. சொல்லுங்க முத்து மாமா. அப்படின்னா வெண்ணிலா. அடேங்கப்பா, எதுக்கு இந்த நடிப்பு? தூக்கி கொடுத்துருவாங்களா அவார்ட? போய் வாங்கிக்கப்போ. உலகத்திலேயே நம்புறவங்களை ஏமாத்துறது கேவலமான ஒரு விஷயம். ஏய், அவ என்னோட பொண்டாட்டி. நீ நல்லா இருக்கணும் அவன் நினைக்கிற, ஆனா அவனோட வாக்கிய பறிக்கணும்னு நினைக்கிற. எதுக்கு உனக்கு இப்படி ஒரு கீழ்த்தனமான புத்தி? பழசெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு அவனுக்கும் கல்யாணம் அடிச்சு தெரியும்ல. இதுக்கு மேலையும் என் கையால சாலியா வாங்கணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் என்ன ஒரு அருவருப்பான ஜென்மம். ஏய், அடுத்தவளோட புருஷன் வேணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இல்ல, அது வந்து நான் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு. உயிரை காப்பாற்ற? என் உயிரை காப்பாற்ற நீ யாரு? உயிரை காப்பாற்ற உயிர், இது உன்னோட பேராசை. என் உயிரை காப்பாற்ற நொண்டிசாக்க சொல்றியா? சத்தியமா சொல்றேன், ஒன்னா மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கீங்க, உங்க யாருக்குமே எதுவுமே தெரியல இல்ல? முட்டாளுங்களா நீங்களா? தெரியாம சும்மா இருந்தீங்களா, தெரிஞ்சே சும்மா இருந்தீங்களா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு உனக்கு தேவையில்லாத இந்த வேஷம்? என்ன வெண்ணிலா, நீ ஏன் வெண்ணிலா இப்படி இருக்க? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருப்ப? அடுத்தவங்க நல்லது பண்ணிட்டே இருப்பியா? உனக்கு யார் நல்லது பண்ணுவா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்புவா இருக்கும்போது என் கூட தானே இருந்த. கோவிலுக்கு போனோம், கார்ல போனோம், எவ்வளவு நேரம் இருந்துச்சு. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ற கடைசியில் உனக்கு யாரும் நல்லது பண்ண மாட்டாங்க. அதுவும் இவளுக்கு போய் நல்லது பண்ணிட்டு இருக்க. இல்ல முத்துமாமா, ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் சொன்னா அது உனக்கு கண் பார்வை வரத பாதிக்கும்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்காக தான் முத்துமாமா காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு கண் பார்வை வந்த மறு நிமிஷமே
எந்த உண்மையும் உன்கிட்ட மறைக்க கூடாதுன்னு உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏய் லூசா நீ? டாக்டர் அப்படிலாமா சொல்லுவாங்க? அதுக்கும் என் கண் பார்வைக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு போய்ப்பா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நீ, எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா இவ. என் மனசு ஆறவே மாட்டேங்குது. வர கோத்துக்கு பிச்சு எரிஞ்சிருவேன் இவள. நீ பூஜை ரூமுக்கு போய் என் சாட்டை எடுத்துட்டு வா. முத்து மாமா, கருப்பணசாமி சாட்டை எடுத்துட்டு வான்னு சொன்ன. வா. இந்தாங்க முத்து மாமா. இவளுக்கு நான் தண்டனை கொடுக்கறத விட இவளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவன் நீதான். உன் கையால் அவளை அடி. முத்து மாமா, அடி. திமிரு பிடிச்சிட்டு முதுகுத்தோல உரிச்சடு. உன் கையை வலிக்கிற வரைக்கும் அடி. ஓ அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? அதான் அண்ணனே சொல்லிட்டாங்களே. போங்க, போய் நல்லா குடுங்க. ஸ்வேதாக்கா, இப்ப நான் உங்களை அடிச்சா கேட்கறதுக்கு நாதியே இல்ல. என் கை வலிக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க சொல்லி முத்து மாமாவே சொல்லிடுச்சு. அடிச்சு அடிச்சு உங்க முதுகு தோலை உரிக்கிறதுங்கிறது கண்டிப்பா நீங்க திருந்துறதுக்கு வழி வகுக்காது. எனக்கு தேவை நீங்க திருந்தி மறுபடியும் நல்லபடியா மாறணும். வெண்ணிலா, அவளா இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டா. நீ என்ன அவ கூட பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அடி அவளை. இல்ல முத்து மாமா, ஸ்வேதாக்காவுக்கு தண்டனை கொடுக்கறத விட அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. அவ தான் திருந்த மாட்டான்னு சொல்றான், என்ன வாய்ப்பு கொடுக்கலான்ற? நீ என்னதான் நல்ல பம்புக்கு பாலை கொடுத்தாலும் அந்த விஷத்தை தான் கக்கும். அவளும் அப்படிதான். இல்ல முத்து மாமா, ஸ்வேதாக்காவுக்கு நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க திரும்பவும் நம்ம வாழ்க்கையில வரதுக்கு யோசிப்பாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல அவங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. பாத்தியா என் பொண்டாட்டிய? நீ அவளுக்கு கெடுதல் நினைக்கிற, ஆனா அவ நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அதுதான் அவன் மனசு. விரோதியும் நல்லா இருக்கணுமேனு நினைக்கிற ஒரு மனசு. சரி, உனக்காக, என் பொண்டாட்டிக்காக நீ சொல்ற மாதிரி பண்ற. ஆனா ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. நாளைக்கு நம்ம எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடி
கிருஷ்ணன் தம்பிக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம். ஏய், காதல விழுந்துச்சா? நீலி கண்ணீர் வடிக்காத. நாளைக்கு கல்யாணம் உனக்கு. முத்து மாமா, ம். நான் ஒரு உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். கிருஷ்ண மாமா அழகப்பா அண்ணனுக்கு சொந்தம் கிடையாது, என்னோட தாய் மாமன் தான். முதல்ல நான் என் அக்கா பையன்கிட்ட தான் பேசினேன் மாப்பிள்ள. ஆனா அவன் நான் வெளிநாடு போறேன் அது இதுன்னு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால கிருஷ்ண மாமா கிட்ட ரோஷினி அக்கா மூலமா பேசி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இவரை நடிக்க சொல்லி கேட்டதும் அவரும் ஒத்துக்கிட்டு இங்க வந்தாரு. ஆனா எல்லாமே ஸ்வேதாக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் மாமா பண்ணேன். என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. ஏய், நீ ஏன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. அடுத்தவங்களோட குடிய கெடுக்க தான் போய் சொல்லக்கூடாதோ? இவ பண்ணாலே அந்த மாதிரி. கிருஷ்ணன் தம்பி, அண்ணா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வெண்ணிலா பேச்சு கேட்டு அவளை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து இங்கே கஷ்டப்பட்டு இதோ இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்களே, பெரிய விஷயம். பெரிய தியாகமே பண்ணியிருக்கீங்க நீங்கள். இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல. தியாகத்துக்கு தான் பரிசு நீங்க கேட்காமே கொடுத்துட்டீங்களே. அதான் கல்யாணத்தை தான் தள்ளி போடாம நாளைக்கே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களே. அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. சரி, இந்த பாரு, உனக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன்றதுக்காக உன் மேல கோவம் இல்லைன்னு நினைக்காத. இந்த ஜென்மத்தில் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்.